والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله العلي العظيم. கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது தாய்மார்களே, சகோதரிகளே, பல தலைப்புகளில் உரையாற்றப்பட்டாலும் கூட மிக மிக முக்கியமான தலைப்பு அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொள்ள வேண்டிய அன்பு, பிரியம், மஹப்பத். அது இருந்தால்தான் நபியை பின்பற்றணும். யாரையும் பின்பற்றுவதாக இருந்தால் அவங்க மேல அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும், மஹப்பத் இருக்கணும். அப்போ அவங்களுடைய வழிமுறையை இருக்கணும். அதை நம்ம ஃபாலோ செய்யணும். பிரியமே இல்லைன்னா அவர் என்ன நம்ம நண்பு. இன்னைக்கு நம்ம பல சூழ்நிலைகளில் பல இயக்கங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு தப்பான கருத்தை மக்களுக்கு விதைத்து விட்ட காரணத்தினால் சுண்ணத்திற்கு மரியாதை இல்லாமல் போய்விட்டன. எத்தனையோ சுண்ணத்துக்கள் விடுபட்டு போய்விட்டன. அதனால் அதை பற்றி ஒரு தலைப்பாக வைத்து உரையாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்று அந்த தலைப்பை எடுக்கப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, முதலாவதாக நாம் விளங்க வேண்டியது அல்லாஹ்வும் ரசூலும் ஷரியத்தை சொல்லுவதற்கு அத்தாரிட்டி, அதிகாரம் படைத்தவர். அல்லாஹ் நேரடியாக அதிகாரம் படைத்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் சொன்னால் எப்படி ஏற்க வேண்டுமோ அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாலும் ஏற்க வேண்டும். அங்கே வேறுபாடு காட்டணும், ஈமான் அவுட் ஆகும். இது மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அருள்மறையிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறார், வஅதீஉல்லாஹ வஅதீஉர் ரசூல் வஹ்தஹு. அல்லாஹ்வையும் நீங்கள் பின்பற்றுங்கள், வழிபடுங்கள், ரசூலுக்கும் வழிபடுங்கள். இன்னொரு தடவை வர் ரசூல்னு சொல்லிறாங்க. அதீஉல்லாஹ வர் ரசூல். அல்லாஹ் ரசூல் இரண்டு பேருக்கும் தனித்துவத்தை காட்டுவதற்கு அல்லாஹ் அதீஉ என்று இரண்டு முறை கொண்டு வந்தார். அதீஉல்லாஹ, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், வஅதீஉர் ரசூல், இலக்கண இலக்கியப்படி வர் ரசூல் சொன்னாலே போதும். அதீஉல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வின் ரசூலையும் வழிபடுங்கள். அப்போ ஒரு ரெண்டும் அடிப்படைங்கிறது விளங்காம போயிடும். அல்லாஹ் அடிப்படை, ரசூல் அந்த தூக்கி நிற்குது அப்படிங்கிற அர்த்தம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இரண்டு முறை இந்த வாசகத்தை அல்லாஹ் சொல்லுகிறார். அதீஉல்லாஹ வஅதீஉர் ரசூல் வஹ்தஹு. உஷாராக இருங்க, வேறுபட்டு காட்டிராதீங்க, நபியையும் அல்லாஹ்வையும் பாகுபடுத்தி காட்டிராதீங்க. இதெல்லாம் எச்சரிக்கலாம். வஹ்தஹு வைந்தவல்லோ ஃபைன்னமா அலா ரசூலினா அல்-பலாகுல் முபீன். அல்லாஹ் தெளிவா சொல்லுகிறார். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சார்ந்திருந்த சஹாபாக்கள் புரிந்து வைத்தார். ரெண்டு பேருக்கும் சம அந்தஸ்து. ஆனால் ஒன்று நேரடியாக அல்லாஹ்வுக்கு அதிகாரம், ரசூல் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதுதான் வித்தியாசம். அல்லாஹ் சொன்ன சில வாசகங்களை கண்டிப்பாக ஏற்றே ஆக வேண்டும். அதுக்கு பர்துன்னு சொல்லுவோம். அதை மறுக்க முடியாது. தொழுங்கன்னு சொல்லியிருக்கிறான், மறுக்க முடியாது. அகீமுஸ் ஸலாத், வாத்து ஸகாத், ஸகாத் கொடுங்க, ரமலான்ல நோன்பு வைங்க, ஹஜ் செய்யுங்க, வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, எல்லாமே அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். இது கடமையான ஏவல். இதுல நீங்க எந்த விதமான மாறுபாடு செய்ய முடியாது. இதை நீங்க தட்டி கழிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய சில சட்டங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, செய்தீங்கன்னா நன்மை கிடைக்கும், செய்யலைன்னா அந்த நன்மையை விட்டு நீங்க நிராசையாகி நன்மை கிடைக்காம போயிடும். இதை நம்ம முஸ்தஹப்பாத்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய கடமையான முஃப்தரதாத், விதியாக்கப்பட்டது ஒண்ணு, வேண்டப்பட்டது ஒன்று, விரும்பத்தக்கது ஒன்று. பல காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். ஃபைதா அலல்தும் ஃபஸ்தாது, நீங்கள் யாராமே கரட்டி விட்டால் வேட்டையாடுங்கள்,
வேட்டையாடுறது கட்டாயம் அர்த்தம் இல்லை. நீங்க வேட்டையாடி கொள்ளலாம், அந்த காரியங்களை செய்து கொள்ளலாம். சிலது ஆகும்னு காட்டுறதுக்காகவே சிலது வேண்டப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய சட்டங்களிலேயும் கூட அந்த பல நிலைகள் உண்டு. இதே மாதிரிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளும் அதே நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சொன்னது அதை ஏற்று நடக்கிறது பருவம், சிலதை ஏற்று நடக்கிறது சுன்னத், சிலதை ஏற்று நடக்கிறது முஸ்தஹப், சிலதை ஏற்று நடக்கிறது மந்தூப், சிலதை ஏற்று நடக்கிறது முபாஹ். அரபியில உசூலுல் ஃபிக்ஹ் என்று போதிப்பார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அக்வால்களை அஃஆல்களை, அவருடைய ஏவல்களை செயல்களை இப்படி பாகுபடுத்தி காட்டுவார். ஆனா எல்லாமே வேண்டப்பட்டது, அதனுடைய தகுதியில செய்யப்பட வேண்டியது கட்டாயம். இதை நாம விளைவிக்கிட்டோம்னா அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து வரும். இன்னைக்கு வேற ஏதாவது உடமாக ஹதீஸ மறுக்கணுங்கிற எண்ணத்துல எவ்வளவு தப்பான வியாக்கியானங்கள்லாம் ஒண்ணு சொல்லித்தான் ஆகணுங்கிறதுக்காக நிற்கிறாங்க. அட்டாக் பண்றதோ யாரையும் குணப்படுத்தி பேசுறதோ நோக்கம் அல்ல. எப்படி தப்பான கருத்துக்களை மக்களுக்கு ஊட்டிட்டாங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி சில உதாரணங்களை சொல்ல வேண்டிய தேவைப்பட்டா நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன். அருமை சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எந்த அளவுக்கு மஹப்பத் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்களால் சொல்லப்பட்ட அத்தனை கட்டளைகளுக்கு முக்கியத்துவம், அவர்களால் தடுக்கப்பட்ட விஷயத்தை விட்டு நம்ம ஒதுங்குவோம். அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நினைச்சீங்கன்னா அப்ப இந்த மார்க்கமே வீணாகும். அவங்க என்ன நக்கிதானா, அவர் என்ன அல்லாஹ் சொல்றதை கொடுத்துட்டு போயிட்டாரு, நம்ம நம்மளா பார்த்துக்குவோம், இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அவர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் ஒன்றும் அல்ல. வஹீத ரெண்டா பிரி சொல்றாங்க. இறைவனுடைய குணத்திலிருந்து நபிக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை அல்லது நபியால் சொல்லப்படக்கூடியவர்களை ரெண்டா பிரிக்க. மார்க்கம் சம்பந்தப்பட்டதா எழுதுங்க, உலக சம்பந்தப்பட்டதா எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியெல்லாம் ஜனங்களுக்கு போதிக்கப்பட்டுச்சு. அதனால அந்த சொந்தத்துக்கு மரியாதை இல்லாம போச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட அந்த கட்டளைகளுக்கு உரிய அந்தஸ்து கொடுக்காத பல சுன்னத்துக்கள் அடிபட்டு போச்சு. முதலாவது நபி என்பவர் நம்மை போல ஒருவர், இந்த அளவுக்கு கொண்டு வந்தார். ஆனா சஹாபாக்கள் அப்படி விலகல சகோதரர்களே. உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் அருமை சகோதரர்கள் ஆயத்து படிச்சா இன்குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை விரும்பணும்னா அதுக்கு அடிப்படை ரசூலை பின்பற்று. ரசூலை பின்பற்று. எதுல பின்பற்றுறது? நம்ம புடிச்சதுல பின்பற்று, பிடிக்காததுல விட்டு போ. அப்படிங்கிறது அல்ல சகோதரர்களே. அனைத்து விஷயங்களிலே அதுதான் நான் வாசிச்ச ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன். அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது. இந்த முன்மாதிரி அதை எடுத்து நடங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டார். இதை சஹாபாக்கள் வழங்கி வச்சிருந்தாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பின்பற்றணும். நமக்கு அறிவுல பட்டாலும் பின்பற்றணும், அறிவுல படாட்டியும் பின்பற்றணும். அதுக்கு பேர் தான் வழிபடுதல். என் மண்டையில ஏறினா பின்பற்றணும், இல்லாட்டா ஒதுக்கணும் வேண்டாம், வழிபடுதல் அல்ல. அது தான் இஷ்டத்துக்கு தன்னுடைய அறிவை முன்னிலைப்படுத்திட்டு அர்த்தம். என் அறிவுக்கு எது ஏற்றுக்கிறதோ அதை நான் ஏற்றுக்கிறேன், என் அறிவு அதை ஏற்றுக்கிறேன்னா அதை நான் ஒதுக்கிறேன், அதை மறுத்துருவேன். இப்படி சில கூட்டம், சில இயக்கம், சில ஆட்கள் அந்த மக்களுக்கு மத்தியில போதிச்சிட்டாங்க. அதுக்காகவே அவங்க பெரிய பிரயாசப்பட்டாங்க. இது எங்கிருந்தோ தூண்டப்பட்டு இந்த காரியத்தை அவங்க எல்லாம் செய்து முடிச்சாங்க சொல்ல. இதனால பல இளைஞர்களுடைய மனது வெட்டி போச்சு, மண்டை வெட்டி போச்சு, கருத்துக்கள் வேறுபட்டு போச்சு, அவங்களுடைய யோசனை சிந்தனைகள் சித்தாந்தங்கள் மாறுபட்டு போச்சு. இதை நம்ம விளங்கணும். இது மிக மிக முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து மிக முக்கியம். எதை பெற்றாலும் நபியின் மூலமாக தான் பெறணும். நேரடியாக அல்லாஹ்ட்ட கொண்டு அல்லாஹ் அதை சொல்ல வேண்டியதில்லை. என்ன விரும்புறியா ரசூலை பின்பற்றுன்னு சொல்ல வேண்டியது. என்ன விரும்புறியா, இன்குன்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹ் மேல உங்களுக்கு பிரியம் இருக்குது, விருப்பம் இருக்குதா, ஃபத்தபி, இப்படி சொல்லுங்க அல்லாஹ் சொல்ல வைக்க வேண்டிய தேவையே இல்லையே. என்னைய பின்பற்றினா நபியை சொல்றாங்களா அல்லாஹ் மக்கள்கிட்ட சொல்லுங்க. அல்லாஹ்வை நீங்க விரும்பினால், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதாக இருந்தால், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வதாக இருந்தால் அது ஏன் வழியில தான் வரணும்னு சொல்லிருங்க. நாயகம் கிட்ட அல்லாஹ்வை சொல்ல வைக்கலாம். ஃபத்தபிஊனி, நீங்க என்ன பின்பற்றும் போதுதான் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான். இப்ப நபியை ஒதுக்கிட்டு, நபியுடைய வழிமுறையை ஒதுக்கிட்டு, நபியுடைய வழிகாட்டுதல்களை ஒதுக்கிட்டு நான் அல்லாஹ்ட்ட நேரம் போறேன், நேரம் கேட்கிறேன்னு சொன்னா அது சாத்தியம் இல்லாத விஷயம். இது அழகான சஹாபாக்கள் வழங்கியிருந்தாங்க. அதுல பிரிச்சு பார்க்க வேண்டியது இல்லை.
தரம் இருக்கும். சிலது பரப்புன்னு இருக்கும், சிலது வாஜிபுமோ, சிலது சுன்னத்துமோ, எல்லாம் ஒரு தரத்துல இருக்காது. ஆனா எல்லாமே வேண்டப்பட்டது, விரும்பத்தக்கது. ஹதீஸ்ல வருது, அதற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, புகாரில ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு டெய்லர் விருந்து கொடுத்துட்டார். தையக்கார் பாவப்பட்டவர், ஏழையானவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து கிடைச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அழைச்சிட்டு போனார். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு மஹ்மாய ரசூலுல்லாஹ் வச்சிருந்தார். 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்தார். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு எப்பவுமே மகனே மகனே யா புனையன்னு கூப்பிட்டு போவாங்க. விருந்துக்கு போகும்போது அழைச்சிட்டு போனாங்க. வரலாற்றுல எழுதுறாங்க, புகாரில ஹதீஸ் இருக்குது. விருந்துல போய் உட்கார்ந்தாங்க. அந்த டெய்லர் பாவம் கொஞ்சம் குழம்பு வச்சிருக்காரு. அவர் ஏழப்பட்டவர், கொஞ்சம் சொரக்கா குழம்பு காய்ச்சிருக்கார். அந்த சொரக்காவில் கொஞ்சம் கறி துண்டை போட்டு ஏதோ கறி வாடகைக்காக வேண்டி அந்த சொரக்கா குழம்பை காட்டி கொடுத்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விருந்துக்கு போனாலும் யார் எது கொடுத்தாலும் குடிக்காட்டியும் கூட குறை சொல்ல மாட்டாங்க. அது அப்படியே அனுசரிக்க, அதுதான் அழகிய குணம்ங்கிறது. நம்ம எல்லாம் திண்டு கொண்டு கடைசியில் பல்ல குத்திக்கிட்டே குறை சொல்லிட்டு போவோம். கறி கொஞ்சம் நல்லா, இன்னும் கொஞ்சம் மெதுவா இருந்தா நல்லா, எல்லாமே ஓசியில் தான் சாப்பிட்டுருப்போம். ஆனா கடைசியில் எதையாவது சொல்லி கொடுப்போம். இது அதவுக்கு மாற்றம், ஒழுக்கத்துக்கு மாற்றம். குறையே இருந்தாலும் கூட அதை மறைக்கணும். மார்க்கத்தில் அதுதான் சொல்லப்பட்டது. குறைகளை வெளிப்படுத்தி ஒவ்வொருத்தரையும் நம்ம பங்கப்படும் பொழுது நாமளே பங்கமாகி போய் வரலாற்று ஒரு சின்ன துணுக்கு சொல்றேன். ஹாத்திம் ஒருத்தர் இருந்தார். ஹாத்திம் அசாமுடைய பேர். அவருடைய அப்பா உண்வான், ஹாத்திம் உண்வான், ஹாத்திம் யூசுப். அவர் பேரே என்ன மக்கள் வச்சிருந்தாங்க, செவுட்டு ஹாத்திம் பேர் வச்சிருந்தாங்க. அசாம்னா செவுட்டுக்கு சொல்றது, காது கேட்காத சொல்றது, சும்மும் குப்பும் மீன் படிக்கிறமா இல்லையா? அப்ப அசம்முட ஒரு பேராச்சு. உண்மையில ஒரு செவுடு இல்லை, நல்ல காது கேட்கிற மனுஷன். அவருக்கு பட்டம் என்ன வந்துச்சு, ஹாத்திமுல் அசம் ஆச்சு. எதனால அந்த பேர் வந்துச்சுன்னு சொன்னா, அவருடைய சபையில ஒரு பொம்பளை வந்து மசாலா கேட்க வந்தாங்க. அவங்க பெரிய ஆணிமா இருந்தாங்க, ஏதோ ஒரு சட்டம் கேட்க வந்தாங்க. அந்த பெண்மணி கேட்கிற நேரத்துல அவங்கள அறியாம அவங்களுக்கு கொஞ்சம் காட்டு புரிஞ்சுது. அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் காட்டு புரிஞ்சு, மசாலா கேட்க வந்த இடத்துல அந்த மாதிரி கொஞ்சம் காட்டு புரிஞ்ச உடனே எல்லாருமே வெக்கப்படத்தானே செய்வோம். அதுல பொம்பளையா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா வெக்கப்படுவாங்கல்ல. அதுல ஒரு ஆணி குப்பு கொண்டாடுற இந்த மாதிரியானவருக்கு உடனே வெக்கம் ஆயிருமா இல்லையா? அந்த அம்மா அப்படி முகம் சிவந்து போய் குறுகி போய் நிக்குது. இது உணர்ந்துக்கிட்டாரு. உணர்ந்துட்டு அவர் என்ன செஞ்சாரு, அம்மா எனக்கு காது கேட்காது, மசாலாவை எழுதி கொடுக்க, எனக்கு சத்தம் வராது, செவிட ஆயிட்டாரு. அந்த அம்மா வெக்கப்படக்கூடாது, மானம் போயிடக்கூடாது, அது மன சஞ்சலப்படக்கூடாது. எவ்வளவு யோசிச்சாங்க பாருங்க, எவ்வளவு யோசிச்சாங்க. தன்னை செவிடாக ஆக்கி அவர் முன்னால, அப்ப எனக்கு சத்தம் கேட்கணுமா, நீ எழுதி கொடு, நான் அது வரைக்கும் உனக்கு மசாலா தரேன். அந்த மாதிரி திருப்தியா போச்சு. நல்ல வேலைப்பா, நம்ம தப்பிச்சோம், மனுஷனுக்கு காதுல விழுகிற அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டுட்டு போயிடுச்சு. இது அந்த அளவுக்கு இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. நாளைக்கு அவருக்கு காது கேட்கணும்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வீட்டுல உட்காந்து சங்கடப்படும். நம்ம முன்னால சும்மா நடிச்சாருங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவன் மாதிரி சங்கடப்படும். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, 12 வருஷ காலமாக செவிடாவே இருந்தாங்க. யார் சொல்றாங்க கத்தடி கொடுப்பாங்க, என்ன சொல்றாங்க சத்தம் போட்டு சொல்லிருப்பாங்க. என்ன காரணம், இந்த செய்தி அந்த பெண்ணுக்கு போய் அவளுக்கு ஒரு தலைகும்பி ஏற்படக்கூடாது, அவளுக்கு ஒரு வெக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்துடக்கூடாது. அந்த குறைய மறைக்கிறதுக்கு 12 ஆண்டு காலத்தில் செவிடாவே இருந்தார். 12 ஆண்டு காலம். என்னைக்கு அந்த மௌத்தாச்சோ அதுக்கு பிறகு எனக்கு காது கேட்கிற மாதிரி இருந்தார். இப்படி அந்த குறைய மறைச்சதுனால செவிடுடைய பேர் வந்துச்சு, ஹாத்திமுல் அசம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு போறாங்க. சொரக்கா குழம்பு வச்சிருக்கு, கறி துண்டு எவ்வளவு இருக்குது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, ஏழப்பட்ட மனுஷன், அவர் முன்னால ரசூலுல்லாஹ் கறியை விரும்பி சாப்பிடுவாங்க. ஹதீஸ்ல இருக்குது. அதுலேயும் ஆட்டுடைய மூசப்பையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹ்வுடைய அடிமைகள் ஒருத்தர் அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு, சமையல கிங்கு அவர், சரியா நல்லா சமைக்கிறவர், நல்ல சமையல் கொடுப்பார். ஒரு தடவை அவர் ஆடலுக்கு அவங்க சமைச்சு வச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, அபூ ராஃபி என்ன சட்டியில நம்ம வேகுதேன்னாங்க. சொன்னாங்க, ஆடு ஒன்று வந்துச்சு, எனக்கு ஹதியாவா யாரும் கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் இருக்குது.
நான் கூட கைவாக முன்சப்பதான் ஆகுது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துல பிரியப்பட்டா அது பிரியப்பட்டதுக்கு பேரே இத்திபா, அதுக்கு பேரே இதா. எங்க நபிக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கும், அப்பதான் உண்மையான நபி, உண்மையாக ஆசிக்கக்கூடிய அவருக்கு அதை பிடிச்சு நமக்கு என்ன அப்படின்னு போறதை விட எங்க நபிக்கு பிடிச்சா நானும் அதை சாப்பிடுறது கட்டாயம் இல்லை, அதைத்தான் வாங்கியா அனுப்பக்கூடிய நிர்பந்தமும் இல்லை. ஆனா ஒரு மனுஷன் எங்க நபிக்கு பிடிச்சிச்சு எனக்கு பிடிச்சிச்சுன்னு சொன்னா அல்லாஹ் விரும்புவானா விரும்ப மாட்டானா? நிச்சயமா விரும்புவான். நபியை ஃபாலோ பண்ணி நபியுடைய செயலை எடுக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய விருப்பமா. ஒரு செய்தியுமா பிறவன் பத்தி அவர் படிச்சார். பிறவன் இடத்துல போராடுறதுக்காக வாதிடுறதுக்காக சூனியக்காரன் வந்தாங்க. பிறவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாதிடுறதுக்கு அந்த பிறவனால் ஏற்படுத்தப்பட்ட சூனியக்காரன் வந்தாங்க. கேரளத்தால 72 பேர் வந்தாங்க. அது என்ன மன்னிக்கையில முன்ன பின்ன இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு போட்டி போட வந்தாங்க. அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் தனியை போட்டாரு. பாம்பாச்சு செய்திகள் ஒன்று தெரியும். என்ன ஆச்சு ரிசல்ட்? முடிவாகிற நேரத்துல அந்த அத்தனை சூரியக்காரன் முஸ்லிம் ஆகிட்டான். போட்டிக்கு வந்த அத்தனை பேர் முஸ்லிம் ஆகிட்டா, ஈமான் கொண்டான். ஒருத்திய சஹரத்து சாஜிதி காலு ஆமன்னா பிரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வஹாரூன். குர்ஆன் சொல்லுது எல்லா பேரும் எல்லாம் போட்டிக்கு வந்துட்டா கடைசி சமாளிச்சு தர போகணும். தோத்து போயிட்டா கூட கீழே விழுதான் மீசையில மண் போட்டலன்னு சொல்லி தர போகணும். அப்படி செய்ய எல்லா பேருமே சஜிதாவில் விழுந்தாங்க, ஈமான் கொண்டாங்க. ஏற்பாடு செஞ்ச பிறவனுக்கு ஈமான் கிடைக்கல. அவன் அத்தனையும் வேலைக்கு பார்த்துட்டு இருந்தான், அவனுக்கு ஈமான் கிடைக்கல. ஆனா சூரியக்காரர்கள் போட்டிக்கு வந்த 2 ஆட்களுக்கு ஈமான் இப்படி கிடைச்சிச்சு. ஏன் கிடைச்சிச்சு? அல்லா நாடுலாம் கிடைச்சிச்சு. அது ஒரு காரணம் வேணுமா இல்லையா? அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த 72 பேரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரியே ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த ட்ரெஸ்ல இருந்துச்சுங்களோ, எந்த இதுல இருந்தாங்களோ, தோட்டத்துல இருந்தாங்களோ, அதே மாதிரி ட்ரெஸ் அதை எல்லாரும் போட்டு வந்தவொடனே அல்லாஹ் சொன்னானா, என்னுடைய நபியை ஃபாலோ பண்ணி நபி மாதிரி அவங்க வந்திருக்கிறாங்களே, அந்த நபியுடைய ஹிதாயத்தை அவருக்கு நான் கொடுத்துட்டேன். இதுதான் முக்கியம். அதை பார்க்கறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ட்ரெஸ் தான் போட்டாங்க. எங்க நபியுடைய வெளிரங்கத்தை அவர் ஃபாலோ பண்ணி இருக்கிறார். நான் உள்ரங்கத்தையே மாற்றி கொடுப்பேன். அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஈமானுடைய தௌஃபீக் கொடுத்தார். இது நடக்கிறது தான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க வர்றாங்க. அந்த முன் சப்பையில கறி கேட்கிறாங்க. ஒரு சப்பையை வாங்கி சாப்பிட்டாங்க. அது அபூ ராஃபிட்ட சாப்பிட்டு முடிஞ்ச உடனே இன்னொரு சப்பரத்தை கொடுப்பாங்க. சல்லா தான் அடிமை சமமா நின்று பேசுறாங்க. அடிமை எவ்வளவு அவங்க க்ளோஸா பண்றாங்க பாருங்க. இன்னைக்கெல்லாம் பிரியாணி தம் முடிச்ச மாதிரி இருப்பாங்க. காசு இருந்தா திரும்ப கூட பேச மாட்டான். அவர்கிட்ட போய் அப்படியே சிரிச்சு பேசுறாங்க, தலைக்கு மேலே ஏறிடுவாங்க. எங்க நபி அப்படி நடக்கலைங்க. தான் அடிபட்டு எப்படி நடக்கிறாங்க? கொஞ்சம் கூட வித்தியாசம் காட்டாம, வேறுபாடு காட்டாம, எனக்கு இன்னொரு சப்பம் பார்த்து நீ வந்தீரா லாஸ்ட் வேற ஒரு சப்பை கொடுக்க, 2வது சப்பையை கொடுத்துட்டார். கொடுத்தவன ரசூலுல்லாஹ் ஆத்தினி வந்தீரா அல்லாஹ் இன்னொரு சப்பை கொடுப்பாங்க. அப்போ அவருக்கு யோசனை வந்துருச்சு. அவரோட ரசூலுல்லாஹ் இன்னமா நீ ஷாத்தி திராணி, ஒரு ஆட்டுக்கு 2 சப்பை தான் நம்பி இருக்கணும். நீங்க 3வது சப்பையை கேட்டா நான் எங்க போறது? உடகை வேலை கிடைக்கும். சப்பை எப்படி கிடைக்கும்? சப்பை அவர் சொல்லி போட்டார். இன்னமா திரா இன்னமா ஷாத்தி திராணி. சல்லல்லாஹு சொன்னாங்க, ஏப்பா இந்த வார்த்தையை சொன்னேன். நான் சொன்ன உடனே நீ சட்டியில கை வச்சிருந்தா உனக்கு சப்பை மேல சப்பை, சப்பை மேல சப்பையா பதில் அல்லாஹ் மோஜிதாவை காட்டியிருப்பான். என்னுடைய பேச்சு வெறும் வெளிரங்கத்தை வச்சு அல்ல, ஒரு நபியுடைய சொல்ல நீ கேட்டு சட்டியில கை கொடுத்தா 3வது சப்பை வந்திருக்கும், 4வது சப்பை வந்திருக்கும், 5வது சப்பை வந்திருக்கும். நான் கேள்வி கேட்ட பிறகு வர எங்கேயும் அதுதான் முக்கியம். கேள்வி போட்டோம்னா ஸ்டாப் ஆகி போய் அப்ப கரியுடைய முன் சப்பை கரியை சாப்பிடுற பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. பல ஹதீஸ்கள்ல வருது. இங்க வந்தா சொரக்கா ஆனம் பேருக்கு கை போட்டுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எனக்கு விருந்து கொடுத்த டெய்லருக்கு மனசஞ்சலம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இங்க ஒரு பாவலா காட்டுறது சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் அந்த சால்னாவுல சொரக்காயை தேடி தேடி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. காட்டுறாங்க, எனக்கு கையோட சொரக்காய் சிறந்ததுப்பா, எனக்கு பிடிச்சது காட்டுறதுக்காக, அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி சொரக்காயை தேடி தேடி எடுத்து சாப்பிடுறாங்க. அதுல அனசரதி எல்லாம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொரக்காயை தேடி தேடி எடுத்த உடனே நானும் சொரக்காயை தேடி தேடி எடுத்து கொடுத்தேன். அல்லாஹ் அக்பர். எங்க நபி அன்னைக்கு பார்த்து சொரக்காயை தேடி எடுத்து விரும்பி சாப்பிடுறத பார்த்தேன். அதை பாவலா காட்டுறதுக்கு சாப்பிட்டாங்களோ, உண்மையிலே சாப்பிட்டாங்களோ, என்னைக்கு எங்க
என்னைக்கு அந்த சுரக்காயை சாப்பிட பார்த்தனோ அன்றையிலிருந்து நானும் சுரக்காயை விரும்பக்கூடியவன் ஆகிட்டேன். இதுதான் நபிநேசம். ரசூல் பற்றிய சுரக்காய் பிடிச்சிருக்கு, நம்ம ஏன் சாப்பிடணும்? இது அபத்தம் இல்லைங்களா? அப்ப நிகழ்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சிட்டு சுரக்காய், நான் அன்றையிலிருந்து மௌத் வரைக்கும் சுரக்காயை விரும்பக்கூடியவன் ஆகிட்டேன். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றார், ஹதீஸ்ல வருது, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து மதீனாவுல வந்து இறங்குறாங்க. யார் வீட்டுல இறங்குறதுக்கு எல்லாரும் இறங்கிட்டுவாங்க, எங்க விட்டுவாங்கன்னு கேட்கிறாங்க. ஆனா முன்னாடி இருக்கக்கூடிய வேதங்கள்ல குறிப்பிட்டிருந்தபடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒட்டகம் எங்க படுக்குமோ அங்க நான் தங்க வேண்டாம். அந்த ஒட்டகம் போய் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல போய் படுத்து, அப்ப ரசூலுல்லாஹி அங்கே தங்குறாங்க. அபூ அய்யூப் அன்சாரி ரசூலுல்லாஹை கீழ்த்தளத்துல வச்சுட்டு அவர் மேல்தளத்துல இருக்கார். ரசூலுல்லாஹ்வுடைய ஏன்னா பல பேர் சந்திக்க வருவாங்க, மேல்தளத்துல அடிக்கடி ரசூலுல்லாஹ் ஏறுவதில் சிரமப்படுவாங்க. அதனால கீழே ஒரு வசதியா இருக்குன்னு தங்க வச்சுட்டு எந்த பகுதியில ரசூலுல்லாஹ் தங்கலையோ அந்த பகுதியில மேல அவர் தங்குறார். இந்த புகையில் இருந்தா அவர் இங்க தங்குறார், மேல போய் இப்படி தங்கி இருந்தார். ஒவ்வொரு நேரத்திலையும் ரசூலுல்லாஹ்வுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புவார். சாப்பாடு கொடுத்து அனுப்புனா அது ரசூலுல்லாஹ் சொன்னது சாப்பிட்டு மிச்சத்தை கொடுப்பாங்க. அபூ அய்யூப் அதை தேடி பிடிச்சி சாப்பிடுவார். எங்க நபி வச்ச சாப்பாடு அல்லவா அப்படின்னு திரும்பி சாப்பிடுவார். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு அனுப்புனா சாப்பாடு அப்படியே திரும்பி வந்துச்சு. அபூ அய்யூப் அன்சாரி பதறிட்டார், என்னாச்சோ, ஏன் நபி சாப்பாடு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க? ஒன்றும் சொல்லல, ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அங்கிருந்து ஓடி வந்தார், நாயகமே சாப்பாடை கை வைக்காம அனுப்பிச்சிட்டீங்களே. சொன்னவன சொன்னாரு, சாப்பாடுலாம் நல்லா இருக்குப்பா, அதெல்லாம் இந்த சந்தேகம் இல்லை. இன்னைக்கு சாப்பாடுல நீங்க வெள்ளைப்பூடு போட்டுக்கிற அந்த வெள்ளைப்பூடுனால ஒரு வாழை வரும். நான் ஜிப்ரீல்கிட்ட பேசுறேன், மலக்குமார்கிட்ட உரையாடுறேன். அவங்களுக்கு இந்த வெள்ளைப்பூடு வெங்காயத்துடைய வாழை பிடிக்காது. அதை சாப்பிட்டோம்னா அவங்க சங்கடப்படுவாங்க. எந்த மலக்குக்கு கூட சிரமம் வந்துடக்கூடாதுன்னு நான் அதை ஒதுக்குறேன். அவங்களுக்கு வழி வருது, ஜிப்ரீல் பேசுறாங்க, மலக்குமார்கிட்ட பேசுறாங்க, அந்த வாழை வராது. நமக்கு தடையா இல்லை, நல்ல வெள்ளைப்பூடையே சாப்பிடலாம், வெள்ளைப்பூடையே ரசம் வச்சு சாப்பிடலாம். அது சாப்பிடலாம், நமக்கு தடை ஒண்ணும் இல்லை. நபிக்கு தடை இருந்துச்சு. காரணம் மலக்குமாரோடு உரையாட வேண்டியது இருக்குது, அவங்களுக்கு அந்த வாழை பிடிக்காது. சொல்லாது நமக்கு கூட சொன்னாங்க, பச்சையா சாப்பிடுறதுக்கு தான் சாப்பிட்டா சாப்பிட்ட சாப்பிட்டு பள்ளியாசலுக்கு வராதுட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபைன் குன்தும் லா புத்த மின் ஆகிலிஹுமா ஃபஅமீதுஹுமா தகுதன். வெள்ளைப்பூடு வெங்காயத்தை சாப்பிடத்தான் விரும்பணும்னா சமைச்சு சாப்பிடுங்க, பச்சையா சாப்பிடாதீங்க. சமைச்சு சாப்பிட்டா வாடை குறைஞ்சிடும், அதனால சாப்பிட்டு பண்ணிடுவாங்க. இல்ல பச்சையா சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம், தடை ஒண்ணும் இல்லை. சாப்பிட்டுட்டு அதே நேரத்தில் பள்ளியாசலுக்கு வராங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்கிறீங்க, தொழுகிறோம், வழக்குமார்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. நமக்கு கண்ணு தெரியாதுங்க, ஆனா எவ்வளவு வழக்குமார்கள் இருப்பாங்க அதை நமக்கு சொல்ல முடியாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெள்ளைப்பூட்டை தெரிஞ்சு அதனால சாப்பிடணும்னு அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன்னைக்கு இருந்து நான் வெள்ளைப்பூட்டை சாப்பிடுறேன். அங்கே அவர் சுரக்காய் சாப்பிட்டாங்க, வயசு பூரா சாப்பிட்டாங்க, அதுக்கு அனுசரிச்சாங்க, பிரியப்பட்டாங்க. இங்க வெள்ளைப்பூடை ஒதுக்குனாங்க, இவர் வயசு பூரா வெள்ளைப்பூடை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்படித்தானே சஹாபாக்கள் விளங்கினாங்க. இப்படி விளங்கினா தானே மார்க்கம் ஒழுங்கா வரும். நபிக்கு இந்த அந்தஸ்து கொடுத்தா தானே இது வரும். நபியை விட்டுட்டு அவருக்கு வெள்ளைப்பூ பிடிக்காம நம்ம பிடிச்சாப்பிடுவோம் இப்படின்னு நினைச்சோம்னு சொன்னா இது நபியை சரியா ஆசிக்கக்கூடியவனோ மரபத்து வைக்கிறவனாக ஆகும் பேசவில்லை. அதனால நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு படிக்கிறீங்க, இப்படித்தான் இருந்துச்சு. நீங்க நபியை சரியாக நீங்க மஹப்பத் வைத்து அவருடைய வழிகளை ஃபாலோ பண்ணி சொன்னா உலகத்தார் ஒரு காலத்துல நம்ம கேவலப்படலாம். நபியுடைய வழியை ஒதுக்கி போட்டு நீங்க எவ்வளவு உயர குதிச்சாலும் சரி எப்பவும் முன்னேற முடியாது. இந்த நல்ல வழிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை காட்டி கொடுத்த முறை அவைகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்க, விரும்புனீங்க, அப்போ உலகத்துல உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. நபியுடைய எந்த வழிமுறையும் தாழாது, அது மேலோங்கத்தான் செய்யும், அதுக்கு உயரத்தான் இருக்குமே, ஒரு காலத்தில் கொடி காண முடியாது, யார் முன்னாலும் மண்டியிடவும் முடியாது. அந்த தத்துவத்தை அல்லாஹ் நபியுடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறான். அதை சஹாபாக்கள் பின்பற்றினாங்க, அதனால எண்ணிக்கையில குறைஞ்சா இருந்தாங்க. எப்பயாவது அவங்க தோல்வி விட்டாங்களா? அல்லாஹ் அக்பர். அதற்கு உங்களுடைய ஆட்சி காலத்துல 1600 நகரங்கள் வெற்றி கொள்ளப்பட்டது. அதுக்கு உமர் எதனால? சத்தியத்தினால, வீரத்தினால, பராக்கிரமத்தினால வந்துட்டாரா? இன்னா குன்னா அதல்ல கௌமின் ஃபஅஸன அல்லாஹு பில் இஸ்லாம் ஃபவஹமா நத்லுபு லிஸ்ஸபி கைரி மா அஸன அல்லாஹ் அதல்லன அல்லாஹ். நாங்க கேவலப்பட்டு கிடந்த
தீன பின்பற்றினதுனால அதான் எனக்கு கௌரவத்தை கொடுத்தான். அந்த வழியை விட்டுட்டு வேற வழியில கௌரவத்தை நாங்கள் திருப்பணும், படைகளுக்கு போயிடுவோம். இதை சஹாபாக்கள் விலகி வச்சிருந்தாங்க. அதனால பெருமையோட சொன்னாங்க, எங்க நபிக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும், எங்க நபிக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல. இப்படித்தான் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. நீங்களும் நானும் அந்த மாதிரி நபியை எடுத்து நடந்தோம். எங்க நபி ட்ரெஸ் இப்படி போட்டாங்க, இப்படித்தான் போடுவேன். எங்க நபி தலப்பா கட்டினாங்க, நான் தலப்பா கட்டுவேன். எங்க நபி தொப்பி போட்டாங்க, நான் தொப்பி போடுவேன். எங்க நபியுடைய நடை இப்படி இருந்துச்சு, அவருடைய உட்கார்தல் இப்படி இருந்துச்சு, நடந்து போகக்கூடிய தன்மை இப்படி இருந்துச்சு. நடந்து பாருங்க, ஜெயிச்சிருக்கீங்க, யாராலையும் தோற்க முடியாது. சிங்கங்கள் கூட பணிந்து போயிடும். ஆனால் ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. ஏன்னா சில கேள்விகள் இருக்கு, நான் சொல்ல வேண்டியிருக்குது. சம்பவத்தில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைகள் வந்து சபீனா. சபீனா சபீனானா கப்பல்ல அர்த்தம். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாரும் பயணத்துல சொன்னாங்க, ரொம்ப பேர் இந்த வயசானவங்க இருக்கிறாங்க, அந்த சுமைகளை தூக்க முடியல, நீ தூக்கு பாடினாங்க. ஒரு 7-10 பேருடைய சுமையை தூக்கிட்டார். தூக்கிட்டு மொத்தமா வச்சுட்டு போறாங்க. அப்ப சொல்லுங்க, ரசூலுல்லாஹி சொன்னாங்க, கப்பல் போற மாதிரி போற பாட்டு. அன்னைக்கு அவர் பேரை தான் பேரை கப்பல் தாக்கிட்டார். யார் பேர் கட்டாலும் அதன் பேர் ஒரு வேற பேரு. ஆனா அவருக்கு யார் பேரு யாரும் சொல்லவும் தெரியாது. என்னப்பா பேரு? சபீனா. உங்க அப்பா வச்சு, உங்க அப்பா என்னது விடுங்க, எங்க நபி எனக்கு வச்ச பேர் சபீனா. இவ்வளவு ஆய்வு, எவ்வளவு மஹப்பத் இருந்தா இந்த கடைபிடிக்கணும் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, அன்னைக்கு நபி என்னை பார்த்து கப்பல்னு சொன்னாங்க, 7-8 பேருடைய சுமையை தான் தூக்குனேன். அந்த நேரத்தில் முழு ஜமாத்தும் எனக்கு கொடுத்திருந்தாலும் அத்தனையும் நான் தூக்கி இருப்பேன் சொல்றாங்க. எனக்கு அந்த வல்லமை அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லி. அப்ப அந்த சபீனா சொல்றாரு, அவருடைய வரலாற்றுல வருது, ஒரு தடவை அவங்க எங்கேயோ பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால காலிசியாவுடைய ஒரு ஏதோ ஒரு யுத்தத்துல கலந்துட்டு திரும்புற நேரத்துல கப்பல் உடைஞ்சு போகும். கடல் மார்க்கமா வர்றாங்க, வந்த போட்டு உடைஞ்சு போகும். எப்படியோ நீங்க ஒரு தீவுல ஏறுறாங்க. அந்த தீவுல ஏறின பிறகு பயங்கரமான மிருகங்கள், சிங்கம், புலி போன்ற கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய தீவு. எல்லாரும் சொன்னாங்க, பர்வமினல் மத்தியில் கரையிலும் மீதாங்க அழைக்கிறவங்க சொல்லுவாங்க, மலையிலிருந்து தப்பிச்சாங்க. அந்த மலை அப்படி விழுகுமே, அந்த என்ன பேர் இருக்கு, அறிவுல போய் நின்றது மாதிரி இருக்கு. அங்க இருந்து கப்பல்ல கடல்ல இருந்து தப்பிச்சு இங்க கரையேறினா கூட சிங்கமும் முடியுமா இருக்கு. அப்ப எல்லாரும் பயந்து சொல்றாங்கன்னா, அங்கேயே இருந்த தண்ணீர்லையாவது போயிட்டு இங்க துண்டுண்டாவோட கழிச்சு போட போல இருக்குது, நமக்கு இப்படி ஆக போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப சபீனா அங்க இருக்கிறவர் ஒருத்தர் மட்டும் ஒரு சஹாபியா இருக்கிறார், மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு பின்னால் வந்து தாபியீன்கள் இருக்கிறாங்க. அவர் சொன்னாரு, ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் இருக்கிறேன். நான் யாரு தெரியுமா? எங்க நபியுடைய அடிமைடா, என்னை ஒண்ணும் எதுவும் செய்ய முடியாது. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய நான் அடிமை. அவர் சொல்றாங்க, என்னை எதுவும் எந்த சிங்கமும் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் ஈமான், இதுதான் மஹப்பத். அவர் எப்படி ஜெயிக்கிறாரு பாருங்க. போராடு முன்னால் ஒரு சிங்கம், ஒரு ஆண் சிங்கம் வந்து கடுமையான முறையில கர்ஜித்த நிலையில வந்தவன அல்லாஹ் அவர் சொல்றாரு, யா கஸர் அன சபீனத் அப்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிங்கமே, நான் யாரு நினைச்சேன்? நபியுடைய அடிமை, என் பேர் சபீனா. சொன்னதான் மாத்திரம் அந்த சிங்கம் அப்படியே தனியே கொடுத்து வரலாற்று எழுதுறாங்க. எடுத்து பாருங்க, சனதோட பல நூல்கள் இருக்கு. கதை இல்லை இஸ்லாத்துல, கற்பனைகள் கிடையாது. தடையை புரிஞ்சு சிங்கம் முன்னால வந்தவொடனே அந்த சிங்கத்துக்கே கேட்கிறாரு, வெளியே போகணும், வழி இருந்தா காட்டுறாரு. அந்த சிங்கம் முன்னால போக, இவர் பின்னால போக, அந்த சிங்கம் கடைசியில எந்த இடத்துல வெளியே போறதுக்குண்டான வழி கிடைச்சோ அங்க வந்து அங்க அந்த சிங்கம் வந்து ஒரு கர்ஜனை செஞ்சு ஹான்னு சொல்லிட்டு போச்சு. அதாவது போயிட்டு வாங்கன்னு சொல்றது மாதிரி எடுத்துக்கிறார். வழியை காட்டுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடிமையாக இருந்த காரணத்தினால், நபியை ஆசித்த காரணத்தினால், இங்கமல்ல எத்தனை பழிய மிருகங்களாலும் கூட பணியும் என்பதை தான் இந்த வரலாறு கேட்கிறார். அல்லாஹ் அக்பர். அழகாக சொன்னார் இமாம் பூசரி, ஷர்ஃபுத்தீன் பூசரி குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வமன் தகும் பி ரசூலில்லாஹி நுஸ்ரத்துஹு இன் தல்கஹுல் உஸ்து ஃபீ ஆலாமிஹா தஜ்மி அஹல்ல உம்மத்தஹு ஃபீ ஹிர்ஸி மில்லதி கல்லைஸி ஹல்ல மல்
அஷ்பாரி பி அஜமி சொன்னாங்க. வமன் தக்கும் பி ரசூலில்லாஹி நுஸ்ரத்து, நபி ரசூலுல்லாஹ் மூலமா யாரெல்லாம் உதவி பெறுவாங்களோ, சிங்கங்கள் சந்தித்தாலும் கூட கோயிலில் இருந்தாலும் கூட தஜிமி அது பணிஞ்சு போகும் சொல்லி இமாம் பூசரி இந்த வரலாற்றை தான் எடுத்து சொல்றார். சோதரர், இவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குது. இது நபியுடைய காலத்தோடு சொந்தம் அல்ல. இன்னைக்கும் இந்த நபியை பின்பற்றுங்க. யாரும் உங்களை தாக்க முடியாது, யாரும் உங்களை ஜெயிக்க முடியாது, யாரும் உங்களை பணி வைக்க முடியாது. நம்ம வேற எங்கேயும் தேட ஆரம்பிச்சிட்டோங்க. நம்ம முடி பாய் பேசனா போச்சு, நடைமுறை பேசனா போச்சு, ட்ரெஸ் பேசனா போச்சு. நபியை விட்டுட்டு உலகத்தில் இருக்கக்கூடியவங்க நம்ம பின்பற்ற ஆரம்பிச்ச காரணத்தினால நம்ம இந்த நிலைக்கு ஆயிட்டோம். எண்ணிக்கையில எவ்வளவோ பேர் இருக்கிறோம், ஆனா நிலையில எப்படி ஆயிட்டோம்? காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை, அந்த மரபத்தை எடுத்துட்டு வேற யாருக்கும் அடிமைப்பட்டது கூட நடந்து விட்ட காரணத்தினால நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியல. காசு 4 காசு கிடைக்கும், வீட்டுல அமைதி இருக்குதா? பிள்ளைய சொல்லுபடி கேட்கிறாங்களா? மனைவி மாதிரி சொல்லுபடி கேட்கிறாங்களா? எவ்வளவு சகிக்கிறோம். இதெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையே வந்துச்சு. அந்த வழியை விட்டுட்டோம். எந்த ரூபத்துல வரணுமோ அந்த ரூபத்தை விட்டுட்டது காரணத்தினால இவ்வளவு தொல்லைகளை நம்ம சமாளிக்க வேண்டியிருக்கு, சந்திக்க வேண்டியிருக்கு. அன்பு சோதரர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரபத்தை வைங்க, விரும்புங்க, அவருடைய வழிமுறைகளை தேர்ந்தெடுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நமக்கு மிகப்பெரிய வெற்றி உலகத்தில் இருக்குது. ஆகரத்தில் அதை வச்சுதான் மீளற முடியும். அதை விட்டுட்டு வேற எந்த வழியிலையும் மீளற முடியாது. உங்களுக்கு நமக்கு ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்திருக்கக்கூடிய இந்த வழிமுறை, இந்த மார்க்கம், இந்த தீன் லேசுப்பட்டது அல்ல. அடுத்த அடியிலே இமாம் பூசரி சொல்லுகிறார், தனது சமூகத்தை, முஸ்லிம்களை, நபியை ஏற்றுக்கொண்டவர்களை நபி அவர்கள் எவ்வாறு இந்த உலகத்தில் விட்டு சென்றார்கள் என்று சொன்னால், அஹல்ல உம்மத்தஹு பிஹிர்ஸி மில்லத்திஹி, தனது உம்மத்தை பாதுகாப்பான கோட்டையில ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போயிருக்கிறார். இந்த மார்க்கம் என்ற கோட்டை, தீன் என்ற கோட்டை, இஸ்லாம் என்ற கோட்டை, வழிமுறை என்ற கோட்டை, அஹல்ல உம்மத்தஹு பிஹிர்ஸி மில்லத்திஹி சொல்லிட்டு அழகான ஒரு உருமானத்தை சொல்றாங்க. அவரு, எங்க நபி இப்பவும் ஹயாத்தா இருக்கிறாங்க, நம்மெல்லாம் சிங்க குட்டிக, எங்க நபிதான் சிங்கம். கவியில இருக்கக்கூடிய புகையில இருக்கக்கூடியதுல நபி சிங்கம் போல இருக்கிறாங்க, நாமெல்லாம் சிங்க குட்டிகளாக இருக்கிறோம். சிங்கமும் சிங்க குட்டிகளும் வந்து யாரும் போக முடியுமா? யார் நம்ம ஜெயிக்க முடியுமா? அதுலேயும் சிங்க குட்டிகளோடு சிங்கம் இருக்குமே, ஆனால் அந்த சிங்கத்துக்கு அதீத வீரம் வந்துடும், பயங்கரமான வீரத்தை வரும். பனு உமத்தரின் யௌமல் லிகாய் கன்னஹும் உசூதுல்லாஹ் ஃபீ கைரி குஃபானா சுகுரு. கவிகள் நிறைய சொல்றான். உள்ள குட்டிகளோட, அந்த குட்டிகளோட சிங்கம் இருக்குமே, ஆனா யாருமே இங்க நுழைய முடியாது. சிங்கமே ஒரு வீரமிக்க ஒரு மிருகம். குட்டிகளோட இருக்கும்போது குட்டியுடைய எண்ணத்தினால மிக வீரமாயிடுமா. பட் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டாரு, நபி அவர்கள் இந்த முழு உம்மத்தை மார்க்கம் என்ற அந்த புகையில விட்டு போயிருக்கிறாங்க. அதிலையும் நபி சிங்கமாகவும் இந்த உம்மத்தினர்கள் சிங்க குட்டிகளாகவும் இங்கே இருக்கிறார்கள் சொன்னா விகாரமான உமானத்தை சொல்ற நமக்கு எந்த அபாயம் இல்லை, ஆபத்து இல்லை, சிக்கல் இல்லை, சிரமம் இல்லை. முழு அமைதியோட வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வழியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதனால அருமை சகோதரர்களே, முடிஞ்ச வரைக்கும் சுத்தத்தை பாருங்க, அது மேல விருப்பத்தை வைங்க. அல்லாஹ் விரும்புவான், நம்முடைய வாழ்க்கை ஜொலிக்கும். இன்ஷா அல்லாஹ் நடக்குமா? அப்படி அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹு அக்பர். அந்த கேள்வி பதில் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் பயானுடைய இதனோட நிறுத்திக்கிறோம். கேள்வி பதில் சில நேரத்துக்கு கொடுத்த சில கேள்விகளும் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய உரிய நேரத்துக்குள்ள அதை முடிச்சிருவோம். ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, இணை வைத்தல் ஷிர்க் சரியான விளக்கம் அளிக்கும். இப்ப எல்லாரையும் எது எடுத்தாலும் சிறுக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. அப்ப ஷிர்க்குனா என்னதான்? ஷிர்க் என்றால் இணை வைத்தல். இணை வைத்தல்னா என்ன? அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா இன்னொரு பொருளை ஆக்குறது. அல்லாஹ்வுடைய பண்புலையோ, அல்லாஹ்வுடைய உள்ளமையிலையோ, அல்லாஹ்வுக்கு இணையாக, அல்லாஹ்வுக்கு ஞானம் இருக்கிறது மாதிரி நம்ம இவருக்கு ஞானம் இருக்குது, அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கிற மாதிரி இன்னாருக்கு சக்தி இருக்குது, இப்படி விளக்கணும்னா இது அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆகிட்டோம்னு அர்த்தம். இதுதான் தடை செய்யப்பட்டது.
எதை எடுத்தாலும் சிரிப்புங்கிறான். சில தவறுகள் இருக்கலாம், அந்த சிரிப்புன்னு சொல்லக்கூடாது. நான் கூட சொல்றது உண்டு. கபர்ல போய் இந்த சாலை ஊற்றுவாங்க, ஊத்துறாங்களா இல்லையா? சாலை ஊத்துறாங்க, இதையும் ஒரு சிரிப்புங்கிறாங்க. நான் சொல்றேன் தவறுன்னு சொல்லிட்டு போவோம். அந்த சிரிப்புன்னு எப்படி சொல்றது? கபர்ல ஒரு சால்வை ஊத்திட்டதுனால அல்லாவுக்கு சால்வை ஊத்துற மாதிரி சொல்லுவோமா? அது ஒரு தேவையில்லாத வேலை. உங்களுக்கு பார்வையில நான் விரும்புறவே வேலை மாதிரி மரியாதை போதுனே நம்ம சொல்லலாம். ஆனா அந்த சிரிப்புக்கு கூடிய வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இப்ப ஜனங்கள்ல எதை எடுத்தாலும் கூட சிரிப்பு சிரிப்பு அப்படிங்கக்கூடிய வார்த்தையை வைக்கிறாங்க. சிரிப்புன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு மகத்தான குற்றச்சாட்டு, அது மன்னிப்பே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த குற்றச்சாட்டை மக்கள் மேல வைக்கக்கூடாது. சில தவறுகள் இருக்கலாம், சின்ன பெரிய தவறுகள் இருக்கலாம். அந்த தவறு வேடா சொல்லலாமே தவிர சிரிப்புன்னு சொல்லக்கூடாது. சிரிப்புனா இவ்வளவுதான். நல்லா விளைவிங்க. அல்லாஹ்வுடைய பண்புகளிலேயோ உள்ளமையிலேயோ பிறரை சேர்ப்பது, ஈக்குவல் ஆக்குவது, சமமாக்குவது, இது எந்த காலத்திலும் செய்யக்கூடாது. யாரும் அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துக்கு வர முடியாது, அல்லாஹ்வுடைய நிலைக்கு வர முடியாது, அல்லாஹ்வுடைய பண்பை பெற்றுக்க முடியாது, அல்லாஹ்வோட சக்தி யாருக்கு இருக்க முடியாது, அல்லாஹ்வோட உண்டான நாட்டங்கள் யாருக்கு இருக்க முடியாது, அல்லாஹ்வோட உண்டான ஞானங்கள் யாருக்கு முடியாது. அல்லாஹ்வா கொடுத்தா கிடைக்கும். அல்லாஹ் இதை தெரிய வச்சான், ரசூலுல்லாஹ் கொஞ்சம் ஞானத்தை கொடுத்தான், தெரிஞ்சுக்குவாங்க. தானா ரசூலுல்லாஹ் விளங்குவாங்களா? தனக்கா அந்த ஞானம் வருமா? அந்த அல்லாஹ்வுடைய சக்தி ரசூலுக்கு கிடைக்கும் யாராவது நம்புவாங்களா? இல்ல சகோதரர்களே. அல்லாஹ் தனித்தவன். 1000 தான் சிறப்பு இருந்தாலும் அத்தனை பொருளும் அல்லாஹ் இருக்கு முன்னால் அழிக்கலாம். அதுல எந்த சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துல இன்னொருத்தரை கொண்டு வச்சிருக்கிறார். இதுதான் ஷிர்க்குடைய அடிப்படை. நாம் செய்யும் செயல்கள், சொல், நடைமுறை, சிந்தைகள் எப்படி ஷிர்க்கு இருப்பது நான் சொல்லிடுறேன். இதுதான் இந்த நிலையில நீங்க எதையுமே ஈடாக்காதீங்க. மற்றபடி எதுல சில தவறுகள் இருக்கலாம், சின்ன தவறு பெரிய தவறு இருக்கலாம். இது சுண்ணத்துக்கு மாற்றம்னு சொல்லுங்க, அல்லது இது அல்லாஹ் ரசூல் சொல்லாததுன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லிக்கலாம் தவிர அது ஷிர்க்குங்கிற குற்றச்சாட்டை சொல்லக்கூடாது. தராவீஹ் தொழுகை எத்தனை ரக்காத் கடமையாக்கப்பட்டது? ஹரம் ஷரீஃபில் 20 ரக்காத் தொழப்படுகிறது. இங்கு 8 ரக்காத் மட்டும் தொழப்படுகிறது. நான் இது முந்தினே தராவு 20 ரக்காத் தான். அல்லாஹ் அழைக்கு எல்லாரும் இந்த 8 ரக்காத் எத்தனை வருஷமா தொழுறீங்க? எங்க இந்த 8 ரக்காத் எப்போ இருந்து பழக்கம் வந்துச்சு? லேட்டஸ்டா எத்தனை வருஷம் இருக்கு சொல்லுங்க? ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கூட வைங்க. 1200 வருஷமா எத்தனை வருஷம்? எல்லாம் நம்ம சௌரியத்துக்கு எடுத்துட்டோம்னா 8 தொழுது போறோம், அதே 4 தொழுதுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க. நீங்க 4 சொல்லுங்க, 4 எடுத்துட்டு போறாங்க. நம்ம சௌரியத்துக்கு தேடிக்கிட்டோம். இல்லாட்டினா முழு சஹாபாக்கள் நல்லா விளங்கிங்க. இவங்க சும்மா இந்த ரசூலுல்லாஹ் என்ற காய்ச்ச சொல்றாங்க, மாக்கான யஸீதுக்கு ரமதான வலாபிலை, அது விளக்கமா சொல்லணும். அங்க தேவையில்லை, தேவையே இல்லை. எங்க சஹாபாக்களை விட மார்க்கத்தை கொண்டுறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ் சொல்லி, ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸ் செஞ்ச ஹதீஸ சஹாபாக்கள் பார்த்து தானே செஞ்சாங்க. ஆயிஷா நாயகி சொன்னாங்க 8-3-11 அதிகமா தொழுததே இல்லை அப்படின்னு ஹதீஸ்ல வந்திருக்கு. அப்படி இந்த அடிப்படையா வச்சு தான் 8 சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆயிஷா நாயகி அறிவிச்ச ஹதீஸ் உங்களுக்கு மட்டும்தான் வந்துச்சோ? உமருக்கு தெரியலையோ, உஸ்மானுக்கு தெரியலையோ, அலிக்கு தெரியலையோ, அதற்கு ஆயிஷாவுக்கு தெரியலையோ? அதற்கு ஆயிஷா இந்த ஹதீஸ் அறிவிச்சதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 40 வருஷம் இருந்தாங்க. எப்பவுமே யாரும் அவங்க கேள்வியே கேட்கல. எல்லா சஹாபாக்களும் 20 தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க. கிதாபுல முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா, முஸன்னஃப் அப்துர் ரஸாக் 2 கிரந்தங்கள் இமாம் புகாரிக்கு முன்னால் எழுதப்பட்ட கிரந்தங்கள். சஹாபாக்களுடைய செயல்பாடுகளுக்கு குறிக்கப்பட்டிருக்கு. அங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னால பல விதமா தொழுதுகிட்டு இருந்தாங்க. அதற்கு உமருடைய பின்னால ஆட்சியுடைய கடைசி காலத்துல எல்லா சஹாபாக்களையும் ஒன்று கூட்டி முடிவெடுத்ததுல ஒன்று தராவீஹ் 20. அதுக்கு முன்னால 8, சில பேர் 10, சில பேர் 12 இப்படி தொழுதுகிட்டு இருந்தாங்க. ஹஜ்ரத் உமர் எல்லா சஹாபாக்களையும் உட்கார வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செஞ்சு எல்லாரும் ஒரு முடிவு போடுறாங்க. அது சுன்னத்துக்கு மாத்தமா அதற்கு உமர் முடிவு செஞ்சிருந்தா சஹாபாக்கள் ஏற்றுப்பாங்களா? சஹாபாக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? அதற்கு உமர் சொல்லிட்டதுனால ஏற்றுக்குவாங்க. உமர் நான் அவ்வளவு பெரிய மாவீரரா? அத்தனை பெரிய சஹாபாக்களுக்கு மாற்றமா, சுன்னத்துக்கு மாற்றமா அவர் சொல்ல எல்லாரும் பயந்து போய் புரிஞ்சு போய் வர்றதுக்கு சாதாரண விஷயத்துல ஒரு பொம்பளை கூட எடுத்து உங்களுக்கு யாருக்கு உதவியாக கொடுத்தா மகர் கட்டுப்படுத்துறீங்கன்னு கேட்டு போயிடும். ஒரு பொம்பளை எடுத்துட்டாங்கல்ல, மகரின் மேல இவ்வளவுதான் வைக்கணும், இதுக்கு மேல யாரும் வைக்கக்கூடாதுன்னு ஒரு மெம்பர்ல சொன்னார். அதற்கு உமர் எல்லாரும் நிறைய மகர் வச்சுட்டு ஏமாத்தி போறான், கடைசியில் கையை கொடுத்து மனுஷன்னு சொல்லிட்டு போறான், மௌத்தா போறான். அதனால மகர் கொடுக்குற அளவுக்கு வச்சுக்க, இந்த அளவு தான் மகர் வைக்கணும், இதுக்கு மேல வைக்க கூடாதுன்னு சொல்லி மெம்பரை விட்டு கீழே
அதுல ஹதீஸ்ல வந்து ஃபத்திசல் அன்ஃபுஸ், கொஞ்சம் மூக்கு சப்பட்டே ஆயிடுச்சு, அது இன்னாருன்னு கூட அடையாளம் தெரியாத உங்களை, அதாவது அபூபக்கருடைய மனைவியோ அல்லது உமருடைய மனைவியோ அல்ல, யாரோ ஊர் பேர் தெரியாத ஒரு பொம்பளை இருந்து கேட்டுச்சு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான், நீங்க மகரா கொடுக்கும்போது நீங்க தங்கமா பூச்சு கொடுத்தாலும் கூட கொடுக்கலாம்னு குர்ஆன்ல சொல்லியிருக்கும்போது நீங்க எப்படிங்க கட்டுப்படுத்துறீங்க? மகர் இவ்வளவுதான் வைக்கிறதுக்கு மேல வைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எங்க இருந்து உரிமை வந்துச்சுங்க? எங்க ஒரு மகனுடைய விஷயத்துல ஒரு பொம்பளை எடுத்து கேட்கிறா, தராவியுடைய விஷயத்துல வந்து இவர் முடிவு செய்யறாரு, எல்லாரும் பயந்துட்டு ஓஹோ சொல்லிட்டாரு உமர் அப்படியா இருந்திருப்பாங்க? இல்ல, ஆய்வு செய்யப்பட்டது, ஆய்வு ஏற்பட்டாங்க. ஆமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த 3 ராத்திரில சொல்றாங்க, அதுல எத்தனை ரக்காத்து எல்லாரும் வெளிப்படையா வரல, ஆனா இவங்க எல்லாம் கேட்டாங்க, இப்படி சொல்லி அந்த 20ங்கிறது ஏற்றிருக்காங்க. அதற்கு உமருடைய பிந்திய கடைசி காலத்தில் ஏற்றப்பட்டது, அதற்கு உஸ்மானுடைய முழுகாலத்தில் 20 தான் படிக்கப்பட்டது. அதற்கு அடியுடைய மாணவர்கள் தொழுவ வச்சாங்க 20, அது தனி பின்னால் சொல்றாங்க. வித்ரு அது தனி தொழ வைப்பாங்க. மற்ற 20 ரக்காத்து அவர்கள் 4 இது இருந்துச்சு. சோழல இன்னைக்கு மக்கள்கிட்ட அந்த மாதிரி என்ன அது எழுச்சியா வீழ்ச்சியான்னு சொல்ல தெரியல. எவ்வளவு பிடிச்சி நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டோம். நான் கூட நேற்று கூட சொன்னேன், நாங்க வந்து இங்க வர்றதுக்கு கூட நான் 12 ரூபாய் தொழுது கொண்டு இது ஒரு 8 சேர்த்து 20 ஆக்கிடலாம். அல்லது இப்படிதான் நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம். ஆனா என்ன, இவர் கடமையாக்கப்படுது ஒரு கேள்வி கேட்கிறார். கடமையெல்லாம் இல்லை, சுண்ணத்து. தராவியும் சுண்ணத்து, தஹஜ்ஜுதும் சுண்ணத்து. நீங்க 8 தொழுதா 8 அளவுக்கு நன்மை கிடைக்கும், 12 தொழுதா 12 அளவுக்கு நன்மை கிடைக்கும், 4 தொழுதுக்கு ஓடினா 4 அளவுக்கு நன்மை கிடைக்கும். ஆனா முழுமையாக நன்மை தேடணும்னு சொன்னா எத்தனை தருவாங்க? 20 தான் தருவோம். அதுதான் முறை. இன்னைக்கு ஹரம் ஷரீஃப்ல இருக்குது, மக்காவில் இருக்கு, மதீனாவில் இருக்கு, அது மாற்ற முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. பெரிய கூட்டம் இருக்குது. அதனால அவங்க அதே 20 அசல் சுண்ணத்தை அவங்க தான் ஃபாலோ பண்றாங்க. எனக்கு தெரியுங்க, 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால கேள்விப்பட்டதே இல்லை 8 தொழுதாங்க. எங்க அண்ணனும் 42 வருஷம் சவுதியில் இருந்தார். என்னுடைய சொந்தக்காரங்களாம் நிறைய இருந்தாங்க. அவனெல்லாம் கேட்டுதான் இப்ப எல்லா பக்கமும் 8 தான். இப்ப நான் தொழுகை இடத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு தொழுகை இடத்துல கூப்பிட்டு போறாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தா 8 தான் தொழுகிறாங்க. அப்படி ஒரு தொழுகிறது மருத்துவம் சீக்கிரம் பாருங்க மாறும். இதெல்லாம் அதுதான் சுண்ணத்து. நான் சொல்றேன், சஹாபாக்களை விட ஹதீஸை வர முடியாது. சஹாபாக்கள் பக்கத்துல இருந்தவங்க பார்த்தாங்க, 23 வருஷம் தோளோட தோல் ரெண்டு பார்த்தவங்க, அவங்க ஹதீஸை விளங்குறதுல 1400 வருஷத்துக்கு தொட்டியில விளங்க சொல்ல முடியும். ஆனா வந்து ஹதீஸ் இந்த விளக்கம் சொல்ல முடியும். ஐத்தியாரத்தனமா நடக்கிறாங்க. என்னென்ன மக்களுக்கு லேசா தெரியுது, சொல்றதுக்கு போகப்பா கேட்டா நல்லா அடையாளம் காட்டி விட்டு போயிருமா நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்படி கூட நாமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு. அதனால 20 தான் அசல். 8 தொழுதிகளை 8 அளவுக்கு நன்மை, அது மறுப்பு இல்லை. 12 தான் 12 அளவுக்கு கிடைக்கும். தராவீஹ் என்றால் 20 தான். தஹஜ்ஜுதுல வேற, தஹஜ்ஜுதுல 4 தொழுதிருக்காங்கன்னு சொல்லலாம், 6 தொழுதிருக்கிறாங்க, 8 தொழுதிருக்கிறாங்க, 10 தொழுதிருக்கிறாங்க. புகாரி முஸ்லிம் ஹதீஸ் இருக்கு. அதனால தஹஜ்ஜுதுன்னு வச்சிருக்கீங்கன்னு சொன்னா 4ல இருந்து ஆரம்பிக்க 12 வரைக்கும் தொழுதுக்கலாம். தராவீஹ்னு சொன்னா அது 20 தான். நான் நேற்று சொன்னேன், தஹஜ்ஜுது தூங்கி எழுந்து தொழுகிற தொழுகை, தராவீஹ் தூங்காமையே இஷாவுக்கு பிறகு தொழுகிற தொழுகை, 2 வேற தொழுகை. ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிட்டு நம்ம யாரையும் குழம்பிடக்கூடாது. அதனால 20 தான் அசல். அவங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு கிடைக்க தொழுங்க, யாரையும் நம்ம குறை சொல்லல. உங்களுக்கு கூட தொழுக முயற்சி செய்யுங்க. 20 முழுமையாக முயற்சி சொல்லுங்க. அவசியமா இருக்குது, அவசரமா இருக்குது, அல்லது முடியல, 8 நாள்ல போங்க, 8 போங்க, 6 போங்க, அந்த அளவுக்கு தான் நன்மை கிடைக்கும். அதை விளைவிக்க வட்டி குறித்தான தகவல். இந்தியாவின் மிகப்பெரிய கம்பெனியான இன்போசிஸ் ஒரு பைசா வட்டி இல்லாமல் நடந்து வருகிறது. ரொம்ப சந்தோஷம். வட்டி இல்லாம ஒரு பேங்க் நடக்குது, காசு கொடுக்குறாங்கன்னா அளவுக்கு இல்ல, நீங்களும் பண்ண வாங்குங்க, திரும்ப செலுத்துற நியத்தோட வாங்குங்க. வாங்கும் போதே நீங்க ஒரு மாதிரியா இருக்குது, திரும்ப கொடுங்க. அது சத்தியமானது. யாரும் ஏமாந்த எப்பவும் அதுல வழக்கத்து இருக்கா ஒரு இருக்குது. கரண்ட காலத்தனமா திருடுறது, இருக்கு பவையில் எடுக்கிறது, இதெல்லாம் செய்யறமே அது மார்க்கத்துக்கு மானது. இதுக்கு பேர் கபுல்னு சொல்றது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவனெல்லாம் ஏமாத்துறான் அவன் முஸ்லீம்னு சொல்றதுக்கு தகுதியே இல்லை. அதனால வாங்குறோமா கடனா உடனா
திரும்ப செலுத்துறதுக்கு சொல்லுவாங்க, வட்டி இல்லாத இடத்துல வாங்க. ஒரு பைசா கூட கேட்டாலும் கொடுத்தீங்கன்னா வட்டி தான். அதனால அதுக்கு அனுமதி. இன்ஃபோசிஸ்ல பண்ணிட்டு இருக்குதோ அப்படியா? சந்தோஷம். இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். பிரயாணத்தின் தொழுகை முறை கசல், இஷா தொழுகை, வித்ரு தொழுகை விளக்கம் தரும். பிரயாணத்தில் என்னன்னா 78 கிலோமீட்டர் 48 மைல், ஏறத்தாழ 77-78 கிலோமீட்டர் தூரத்துல பயணம் நியத்து செய்து வீட்டை விட்டு கிளம்பிட்டீங்கன்னா நீங்க 4 ரெண்டா தொழுதுக்கலாம். பரது 4 ரக்காத்தா இருக்கிறது 2ஆ தொழுதுக்கலாம். அசர்ல 2 ரக்காத்து, லுஹர்ல 2 ரக்காத்து, இஷாவுல 2 ரக்காத்து, மக்ரிபு 3 தான் தொழுவோம். அது எத்தனை மைல் போகணும்? 77 கிலோமீட்டர் பயணம் செய்யணும்னா தன்னுடைய ஊரை விட்டு வெளியே கிளம்புனதுக்கு பிறகு நீங்க தொழுதுக்கலாம். ஊருக்குள்ளேயே நீங்க தொழக்கூடாது. ஊரை விட்டு வெளியே கிளம்பணும்னா தூரம் இவ்வளவு தொலைதூரம் உங்களுக்கு நீங்க பயணம் செய்யக்கூடிய எண்ணம் இருக்கணும். 50 கிலோமீட்டர்ல வந்துட்டீங்க, வசதி தொழக்கூடாது. 77 கிலோமீட்டருக்கு அதிகமாக நீங்க போறதாக இருந்தா 4 ரக்காத்தை 2ஆ தொழுகலாம். நோம்பு வைக்க முடியாம இருந்தா நோம்பு விட்டுறலாம். நோம்பு வைக்க முடியல சபர்னு சொல்லுவாங்க. சபருடைய நிலவரம். சரி, ஒரு ஊர்ல போய் தங்குறோம். அப்ப எப்படின்னா 15 நாள் தங்கக்கூடிய எண்ணம் இருந்தா 15 நாளுக்கு பெட்டாரா கூட போறோம் தங்குறோம் இருந்துச்சுன்னா நீங்க 4ஆ தொழுகலாம். 15 விட குறைவாக தங்குறீங்கன்னு சொன்னா நீங்க 4ஆ 2ஆ தொழுகலாம். 4ஆ 2ஆ தனியா தொழுதா ஜமாத்தோட தொழு வைக்கிறாங்களா, இமாம் எப்படி தொழு வைக்கிறாரோ அப்படி தொழுது போகணும். ஒரு 4 நாள் நீங்க 4 நாள் தொழுது போகணும். தனியா தொழுகிறீங்க 15 நாள் தங்கல. நான் வந்து 13 நாள் தான் தங்குறேன். ஜமாத் விட்டு போச்சுன்னா 2 ரக்காத்து தொழு. அப்படி நீங்க ஜமாத் இல்லாம தனியா தொழுக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா 15 நாளை விட குறைந்த நாட்கள் தொழுகிறீங்கன்னு சொன்னா 4 ரக்காத்து தொழணும். 15 நாள் தங்குறீங்கன்னா 4 ரக்காத்து, அதோட குறைவா தங்குறீங்கன்னா 2 ரக்காத்து தொழணும். வேற ஏதாவது மசலா கேட்க வேண்டியதுன்னா வித்ருடைய தொழுகை நம்ம இங்க தொழுகிறோம். ஒரு வழி இருக்கு. ஹரம்ல பாத்தீங்கன்னா நானே தொழுதுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ரமலானை போறோம் நம்ம பார்க்கிறோம். சில நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே சலாம் 3 ரக்காத்தி அழகா இல்லாம உட்காராம 3 ரக்காத் தொடர்ந்து எந்திரிச்சு போயிட்டாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல 2 சலாம் 2 ரக்காத் ஒரு சலாம் கொடுக்கிறது, அப்புறம் 1 ரக்காத்தை எந்திரிச்சு தொழுது. இதுவும் இருக்கு. சில சந்தர்ப்பத்துல இங்க ஒரு மாதிரி இருக்கு. நம்ம சொல்றோமா இல்லையா? 2 சேர்த்துக்கணும். ருக்குக்கு பிறகு குனுத்து ஓதுறதும் இருக்குது, ருக்குக்கு முந்தியும் குனுத்து ஓதுறது ஹதீஸ்ல இருக்குது. எங்க எப்படி தொழு வைக்கிறாங்களோ நீங்க பின்னால ஃபாலோ பண்ணி தொழுது. அவ்வளவுதான். எல்லாமே ஹதீஸ்ல இருக்கு. நான் மட்டும் தராவி பூரா சேர்த்து தொழுது, இதுக்கு மட்டும் தனியா போய் நிக்க கூடாது. சேர்த்து தொழுதுக்கங்க. எல்லாமே சுன்னத்துடைய வழியில இருக்குது. பயணத்திலேயும் வித்ரு தொழுவது வாஜிப் தான். அதுதான் கேக்குறேன். அதுதான் கேக்குறீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். என்ன தவிர்த்து கேட்கிறீங்க எனக்கு இப்படி தெரியும். எழுதுறது இதுவே இப்படி எழுதி கொடுத்தே நமக்கு ஒழுங்கா புரிய முடியலையே, அதிசயத்தை எப்படி புரியுது? அதனாலதான் சஹாபாக்கள் எழுதி கொடுத்தது. அல்ஹம்துலில்லாஹ் வித்ரும் பயணத்திலும் தொழுவோம். அது வாஜிபாத்துகள் இருந்து மற்ற இமாம்கள் அவாவு சுன்னத்துமாங்க மிகவும் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. வாஜிபும் அந்த வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தும் ஒரே பேர் தான். 2 பேர் வேறுபட்டது தவிர செயல்பாடு அவசியம் தான். வாஜிபுங்கிறது சுன்னத்துல அவாவுன்னு சொல்லுவாங்க. இது 2மே ஒரே ரேங்கு. அது பயணத்திலையும் தொழுவாங்க. அதே மாதிரி பயணத்துல ஆண்டி வேயா இருக்கிறீங்கன்னு வைங்க. வழியில போய்கிட்டு இருக்கிறீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல தொழுகிறீங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல தொழுகிறீங்க. அங்கே சுன்னத்து எல்லாம் தொழக்கூடாது. வெறும் பரதம் மட்டும் தொழுது போறீங்க. எங்கேயாவது தங்குறீங்க, நிம்மதியா தங்கி இருந்துட்டு போனா 2 மணி நேரம் அங்கே சுன்னத்து தொழப்பட வேண்டிய விஷயம் தான். அதுக்கு உண்டான நன்மையும் பெற்றுத்தர முடியும். ஜம்முடைய இதை கேட்கிறாங்க. அதாவது துஹரை, மஸ்ரி, மக்ரிபை, இஷாவையும் சேர்த்து தொழுகிறது 3 இமாம்கள் இருக்கும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இது ஹஜ்ஜுடைய பயணத்துல மட்டும்தான் சொந்தம்னு சொல்றாங்க. அவங்களுடைய கருத்து. நீங்க மற்ற இமாம்களுடைய கருத்தை எடுத்து உங்களுடைய சோம்பல் இல்லாமல் அவசியம் ஏற்படுமே ஆனால் 2 தொழுகை சேர்த்து தொழுவது தப்பில்ல. ஹதீஸ்ல இருக்குது. அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றதுல வேறுபாடு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அந்த பயணத்தை ஹஜ்ஜுடைய பயணத்துல மட்டும்தான் அது செஞ்சுக்கலாம். 2 தொழுகை சேர்க்கலாம்னு சொல்லி முஸ்தலிஃபால சொல்றாங்க பாருங்க, அது சொல்றாங்க. மற்ற இமாம்கள் எல்லாம் இங்கேயும் தொழுகலாம். எந்த பயணமாக இருந்தாலும் கூட தொழுகலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொழுகையும் அதனுடைய நேரத்துல தான் தொழுகும்.
வாய்ப்பு இருக்குதுன்னா இந்த சலாத்த காலத்து அவன் முஃமினின் கிதாப மௌகூதா, வக்து முடிவு செய்யப்பட்டது. ஒரு வக்து, அசருக்கு ஒரு வக்து, அந்த சேர்த்து தொழுகிறது முறை அல்ல. அப்படி உங்களுக்கு ஒரு நிர்பந்தம் வருது வைங்க, ஒரு தொழுகை தொழுவாம போனா கலாவா போயிடும். அடுத்த இடத்துல நமக்கு ஸ்டாப் கிடைக்காது. அங்க போய் ஆகிட்டு கலாவாக ஆக்கிறதை விட இந்த 2 தொழுகை சேர்த்து தொழுது போயிடலாம். கலா இல்லாத முறையில தொழுது போனா சோம்பலுக்காண்டி தொழுவாங்க. நான் பார்த்துருக்கேன் பல வேலை தொழுது போட்டு படுத்திக்கிட்டு இருப்பான். கோகர்லயே அது தொழுதுறது இன்னும் இருக்குது 8 மணி நேரம். அப்ப எதிர்த்து தொழுதுட்டா என்ன? ஆனா அந்த சோம்பல்னால செய்யறாங்க. சோம்பல்னால செய்யாதீங்க. அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா செஞ்சுக்கங்க. இல்லாட்டா ஒவ்வொரு தொழுகையும் அதுக்கு உரிய நேரத்தில் தொழுகிறது தான் மிகச் சிறந்தது. மக்கா அபய பூமியா, நிறைய மரணங்கள் நிகழ்கிறது. அபய பூமி என்பதின் பொருள் என்ன? மக்காவில் நுழைஞ்சா உங்களுக்கு அபயம் கிடைக்குது, பாதுகாப்பு இருக்குன்னு குரான் வந்துருச்சு. அதுக்கு உங்க அர்த்தம் வணங்கிட்டாங்க, யாருக்குமே மௌத்து வராது. அதான் அங்க போய் ஒருத்தர் கொலை பண்ணிட்டான், ஒருத்தனை அடிச்சுட்டான், குடிச்சுட்டாங்க, அந்த மக்காக்குள்ள வச்சவனை வெட்டக்கூடாது, வெளியே எடுத்துட்டு போகணும். அந்த ஹரம் ஷரீஃபுக்குள்ள எல்லையை விட்டு வெளியே போனால்தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். உள்ளுக்குள்ள வச்சு தண்டனை கொடுக்காதுங்கிறது அந்த அர்த்தம். இது இங்க யாருமே மௌத்தாக மாட்டாங்க. யாரோ சொன்னது மாதிரி தான் ஒரு ஹதீஸ்ல வருது, இன்னல் மலாயிகத்தை லாத்தத்துக்கு ஒரு பைத்தன் ஃபீஹி கல்புன், எந்த வீட்டுல நாய் இருக்குதோ அந்த வீட்டுல மலக்குமார் வர மாட்டாங்கன்னு வருது. ஒருத்தர் இருக்கிறவங்களாம் பேரு கேட்டா சொல்றீங்க, சர் செய்து தெரியுமா? அடிக்கடி யூனிவர்சிட்டியை நிறுவனம் செய்த சர் செய்து இருக்கிறாரு. அந்த மனுஷனுக்கு இதுல ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அவர் எப்போ பார்த்தாலும் தான் கூட பெரிய ஈவர பெரியார் ஒரு பெரிய நாயவே கூட வச்சுட்டார். யாரு? சர் செய்து. அவர் தொப்புள் வரைக்கும் தாடி இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு கருத்து இருந்துச்சு. சில கருத்துக்கள் மாற்றமா கபர்ல அதாபு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நாயை வைக்கிறதுனால தப்பு இல்லைண்டார். ரயில்ல போய்கிட்டு இருந்தாராம். இன்னொரு மனுஷாவும் ஏறி இருக்கிறாரு, சர் செய்து ஏறி இருக்கிறாரு. இவர் கூட நாயையும் தடியும் வச்சுட்டு இருக்கிறார். அந்த இன்னொரு மனுஷா கேட்டாரா, பார்த்தா பெரிய ஆலிமா இருக்கிறீங்களா, நாயை வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டார். அவர் சொன்னாரா, மலக்கும் போது வராம இருக்கலான்னு வச்சிருக்கேன். சுட்ட ஜமாத்தான் சொல்றான் மலக்கு வர மாட்டாங்கன்ட்டு, அதனால இந்த மலக்கும் போது வராம இருக்கலான்னு நாயை வச்சிருக்கேன். அவர் விவரமான மோனிசா. அவர் சொன்னாரா, நாயை உயிரை வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறாரு, அவர் வந்தா வருவாரு. நாய்க்கு உயிர் எடுக்கிறதுல நாய் கூட சாப்பிடாது. நாய்க்கு உயிர் வாங்குற ஒரு பழக்கம் இருப்பாரு, அவர் எடுப்பாரு. சொன்னாரு, அந்த அப்துல் ஐயா அப்துல் ஐயான்னு கேட்டான். நீதான் சர் செய்தான் இப்படி கேட்டான். பார்க்காம அறிமுகம். 2 பேரும் ரப்பன் தப்பா பேசுறதுனால அறிமுகம் ஆகி போய் அதுக்கு பிறகு அவர் நாயை வளர்க்கறதே விட்டுட்டார். அந்த மாதிரி இங்க ஹரம் ஷரீஃப்ல போயிட்டா அவங்களுக்கு அபயம் இருக்குது, பாதுகாப்பா இருக்குன்னா எல்லாருமே போனவங்க ஜாக மாட்டாங்கன்னா எல்லாம் வெளியே வர மாட்டான், அப்படியே உட்காந்து ஒத்துலாமே உட்காந்துக்கிறாங்க. அந்த அர்த்தம் அல்ல. சில சட்ட திட்டங்கள்ல அங்க பழி வாங்கக்கூடாது, விசாசம் வாங்கக்கூடாது, கையை வெட்டக்கூடாது, காலை வெட்டக்கூடாது, வெளியே போனால்தான் அதை செய்யணும் அப்படிங்கிற சட்டத்துக்கு சொல்லப்பட்டது. விளக்கங்கள் அதிகமா இருக்குது. நீங்க தப்சீர்ல பார்த்துக்கலாம். நேரம் குறைவு, நேரம் ஆயிடுச்சு. சரி, ஒருத்தர் ரமலான் மாதத்துல நோம்பாளிக்கு சாப்பாடு சிறந்ததா, ஏழைகளுக்கு உதவுறது சிறந்ததா, பள்ளிவாசலுக்கு உதவுறது சிறந்ததா? அந்தந்த நேரத்தில் எது ரொம்ப முக்கியமாகப்படுதோ அதை செய்யுங்க. உன்னையும் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது. ஒரு ஏழை இருக்கிறான், அவனுக்கு சாப்பாடு மௌத்தா போயிடுவான்னு சொன்னா நோம்பாளிக்கு கொடுக்கறதோடு அவனுக்கு கொடுக்கு, அது சிறந்தது. அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கும். காதியானி 19 பிரிவு விளக்கங்கள் எல்லாம் சொல்றதுக்கு நேரமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் வீட்டு பொறுப்பறை எல்லாம் வாய்ப்பளித்தான்னா ஏன்னா நாளைக்கு அதிக நேரம் பேச முடியாது. கேள்வி பதில் தான் நாளைக்கு நேரமாக இருக்காது. நாம தொழிலை முடிச்ச உடனே பெறப்படுறதுனால இன்ஷா அல்லாஹ் அந்த கேள்வி பதில் இன்றோட முடிஞ்சிருது. நாளைக்கு கொஞ்சம் நேரம் பேசுறதுக்கு நான் வாய்ப்பு இருந்தால் பேசுவோம். எல்லாம் மீண்டும் வாய்ப்பு கொடுத்தா நமக்கும் உங்களுக்கு ஹயாத்தில் இருந்து இன்ஷா அல்லாஹ் சந்திக்கிற வாய்ப்பை கொடுத்தான்னா இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை நிரப்பமான ஈமானோடு மௌத்தாக்குவானாக. வாழும் காலமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில் நிலைத்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. தவறான வழிமுறைகளை மட்டும் நம்மளையும் நமது சமுதாயத்தையும் நம்முடைய பிச்சலங்களையும் அல்லாஹ் முழுமையாக பாதுகாப்பானாக. நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்கள் தொல்லைகள் அத்தனையும் அல்லாஹ் களைய செய்வானாக. இத்தனை விதமான ராகத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.